பார்த்துட்டு இருக்கோம் mountains and plateaus, right? So நம்ம பார்த்துட்டோம் இல்லையா mountains அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டோம் கம்ப்ளீட்டா, ரைட்? எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்தியாவோட டாப்ல நார்த்ல இருந்து மவுண்டன்ஸ் இருக்கு. அது எங்க வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். மிசோரம் வரைக்கும் கண்டினியூ ஆகி வருது அப்படிங்கறத பார்த்துட்டோமா? ரைட். நெக்ஸ்ட் the plateaus அப்படின்னு பார்க்கும்போது plateaus எங்கடமா இருக்கு? plateausனா எங்க இருக்கு? it is in the bottom. நம்ம இந்தியாவோட பாட்டம்ல இருக்கு. ஏன் பாட்டம் சொல்றோம் அப்படின்னா plateausன்றது எப்படி சொல்லிருக்காங்க? it is three sides surrounded by water and one side of land அப்படிதானே சொல்லிருக்காங்க. சோ இது நமக்கு சவுத் சைடுல ஆரம்பிச்சு சென்ட்ரல் ஆஃப் தி இந்தியா வரைக்கும் போகுது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படிதானே? so they have splitted this into the central, அது ரெண்டு விதமா பிரிக்கறாங்க. what is it amma? the central highlands and another one is Deccan plateau. இது ரெண்டு விதமா பிரிச்சுக்கோ, ரைட்? சூப்பர் ஆமா. so அப்பனா we have seen this. if you didn't see now, go to the description link and watch the video. super. okay, so இது வந்து central highlands அப்படி. first நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா central highlands அப்படின்றது. so இந்த central highlands plateaus அப்படின்றது வருது இல்லையா? அந்த central highland அப்படினு பாக்கும்போது நமக்கு இந்த ரெண்டு விதமான plateaus நமக்கு எங்க இருந்து பிரியுதுன்றத பார்த்தோம். the Narmada river தான் that split into this two parts. the Narmada river தான் இத வந்து இந்த ரெண்டு பார்ட்டா பிரிக்குது. one is the central highland and another one is Deccan அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா? so இந்த Narmada river ஓட நார்த் சைடுல தான் என்னது the central highlands இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. what is it amma? the north side of the Narmada river. north side of the Narmada river only we have the what is it? the central highlands. yes, இந்த central highlands ஏமே அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னா two plateaus ஆ ஸ்ப்ளிட் பண்றாங்க. what is it amma? Malwa plateaus and Chota Nagpur plateaus. ஓகேவா? so what are the two things amma? Malwa plateaus and Chota Nagpur plateaus அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Malwa plateaus பார்ப்போம். ஓகேவா? so Malwa plateaus அப்படினு பாக்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்கன்னா இங்க இருக்குது வந்து the soil வந்து நல்ல oil seeds ஓட soil-ஆ இருக்கும். ஓகேவா? மினரல்ஸ் ரிச்சான சாயிலா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இங்க இருக்க சாயில் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா காட்டன், சுகர் அந்த மாதிரி இத க்ரோ பண்றதுக்கும் ஆயில் சீட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்குமான ஒரு குட் கெபாசிட்டி இருக்கிற சாயிலா வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ இங்க இருக்கிற நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? காட்டன் கிடைக்குது, சுகர் கிடைக்குது, தென் ஆயில் சீட்ஸ் இது எல்லாமே எந்த சைடுல இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மால்வால இருந்து தான் கிடைக்குது. ஓகேவா? தென் அது அப்படியே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர். இந்த சோட்டா நாக்பூர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. because இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும்போது அதோட ஈஸ்ட் சைடுல தான் இது என்ன இருக்குது? அந்த சோட்டா நாக்பூரோட பிளாட்டிஸ் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க நமக்கு அப்படினு பாக்கும்போது இங்கேயும் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதாமா? நல்ல மினரல் ரிச்சான சில விஷயங்கள் கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. so first what we have seen about the sugar கிடைக்குது, cotton கிடைக்குது, then oil seeds கிடைக்குது அப்படினு பார்த்தோமா? சோ இங்க அப்படி பாக்கும்போது இங்க வந்து என்ன கிடைக்குது? கோல் கிடைக்குது, iron கிடைக்குது, some of mineral rich things கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. so these are the two plateaus in the central highlands. சரி, ஓகேவா? சோ இந்த ரெண்டு plateausல இருந்து நமக்கு தேவையான கோல், iron, then sugar, cotton இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எங்க நல்ல ப்ராடக்ட்டா இந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. சரி, ஓகேவா? சோ இப்படி பாக்கும்போது இது வந்து இதோட இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட் அப்படிங்கற பிளாட்டிஸ் எங்கெல்லாம் வருது அப்படினு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், தென் மத்திய பிரதேஷ், ஒடிசா அந்த சைடுல வருது அப்படினு சொல்றாங்க. because நம்ம பார்த்தோம் இல்லையா from the south it is going into the central India வரைக்கும் போகுது அப்படினு பாக்குறீங்க இல்லையா? சோ அப்படி போகும்போது இங்கே நம்மளுடைய இதனுடைய பிளாட்டிஸோட எங்க வரைக்கும் போயிருக்குன்னு சொல்றாங்க? ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒடிசா. சோ இங்க எல்லாமே நமக்கு இதனுடைய அதாவது fertilities கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. the next அப்படினு பாக்கும்போது தான் the Deccan plateau. Deccan plateau அப்படிங்கற வரும்போது it is in the south Narmada riverோட சவுத் சைடுல தான் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க? Deccan plateau இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இது எப்படி இருக்கும் அப்படினா triangle shaped one அப்படினு சொல்றாங்க. what is it amma? it is a triangle shaped one அப்படினு சொல்லிருக்காங்க. why அப்படி பார்க்கலாமா? ஏன் அப்படினா இங்க உங்களுக்கு நிறைய வாட்டர் சோர்ஸ் வந்து நிறைய கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. ரைட்? சோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து கோல் கிடைக்குது, அயன் கிடைக்குது அப்படினு பார்த்தோம் இல்லையா? சோ கம்பேரிங் டு திஸ் சைட் இங்க வந்து என்னன்னா நிறைய வாட்டர் சோர்ஸ் இருக்கறனால நம்ம இங்க வந்து நிறைய டேம்ஸ் கட்டி வைக்கிறோம். ஓகேவா? நிறைய டேம் வந்து கட்டி வைக்கிறதுனால we are getting good electricity. நமக்கு இந்த இடத்துல இருந்து என்ன கிடைக்குது அப்படினு சொல்றாங்க? electricity production வந்து இங்க கிடைக்குது. irrigation process சொட்டு நீர் பாசனம் மாதிரி சொல்வாங்க இல்லையா? அந்த மாதிரி irrigation process என்ன சொல்ற அக்ரிகல்ச்சருக்கு தேவையான பாசன வசதிகள் எல்லாமே நமக்கு எந்த சைடுல தான்?
இருக்கிற நம்ம கட்டி வச்சிருக்க இந்த டேம்ஸ் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் மோரோவர் நம்மளுக்கு இங்க அந்த டெக்கான் பிளாட்டியூ எதோட கண்டினியூ ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் த மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அதோட கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா ஃப்ரம் the old days where we get the gold அப்படின்னு இந்தியால ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துல இருந்து தான் நமக்கு கோல்டு கிடைச்சிட்டு இருந்துச்சு. anyone know which place dama? it is Kolar, right? ஓகேவா? so the Kolar அப்படிங்கற இடத்துல இருந்து தான் நமக்கு நிறைய கோல்ட் எல்லாம் ஒன்ஸ்ல கிடைச்சிட்டு இருந்தது. ஓகேவா? so அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்கான் பிளாட்டியூ இருக்கிற அந்த ரேஞ்சஸ்ல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. so it is in the கர்நாடகால தான் நமக்கு என்ன இந்த கோலார் சுரங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? so இந்த டெக்கான் பிளாட்டியூ எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, then மகாராஷ்டிரா, தமிழ்நாடு வரைக்கும் இது இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. okay so this is all about the Deccan Plateau. okay so this is all the plateaus வந்து நர்மதா ரிவர் மூலமா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த ரெண்டு பார்ட்ஸ் தான் இந்த ரெண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. next we are going to see about the life. ஓகேவா? what is dhamma? life on peninsular plateaus. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மவுண்டன்ஸ் இருக்கிற ரேஞ்சஸ்ல இருந்து மவுண்டன் சைடுல இருக்கிற லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணாங்க, அங்க என்ன மாதிரி கிராப்ஸ் நமக்கு கிடைச்சது. ஸோ லைக் தட் we are going to see about the peninsular plateausலயும் லைஃப் எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கோலார் இருக்குது, தென் கோல் மைனிங் கிடைக்குது, இந்த ஆயில் சீட்ஸ் இதெல்லாமே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ தட் we are going to see in a table column. ஓகேவா? ஸோ everyone take the page number 203 டாமா 203 எடுத்துக்கோங்க. Miss will explain it. okay ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாமா கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட். அங்கே இருக்க சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மும்பை, பூனே அண்ட் நாக்பூர் சொல்கிறாங்க. இங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா காட்டன், சுகர் கேன், கிரவுண்ட்நட், மேங்கோஸ் அண்ட் ஆரஞ்சஸ் இது எல்லாமே இங்கே வந்து மேஜராக இருக்கிற கிராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம் இல்லையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. என்னென்ன இதுக்கு டெக்ஸ்டைலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி ஃபீல்டு வந்து இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக வந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட்டாமா கணேஷ் சதுர்த்தி. அதாவது என்னது விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுவோம்ல அதை தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே மேடாமா? சூப்பர். ஸோ எவ்ரி ஒன் டேர்ன் டு யுவர் நெக்ஸ்ட் பேஜ் டாமா. நெக்ஸ்ட் பேஜ் டேர்ன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இன்னும் 2 காலம்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஹைதராபாத் அண்ட் விசாகப்பட்டினம் தான் மேஜர் சிட்டிஸ். இங்கே என்னென்னலாம் நல்லா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், டொபாக்கோ, சுகர் கேன் அண்டு கிரவுண்ட்நட் இதெல்லாமே நல்லா கிடைக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், தென் வித்ரி ஒர்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் என்னடாமா ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கராத்தி, தசரா அண்ட் ஈடு இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இங்கே என்னது ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சிட்டிஸ் வந்து ராஞ்சி, ஜம்ஷெட்பூர் அண்ட் போக்ரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே மேஜரான கிராப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ், மேஸ் அண்டு பல்சஸ் இதெல்லாம் என்னது தான் இந்த பல்சஸ் அப்படின்றது என்னது விதைகள் மாதிரி இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன நம்ம தானியம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கிறதா இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மேஜர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் வந்து அங்கே ரொம்ப மெயினாக என்னது மைனிங், ஸ்டீல் அண்டு பவர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ் என்னது ஹோலி அண்டு தீபாவளி. ஓகேவாம்மா? ஸோ இதுதான் அங்கே என்னது மேஜர் திங்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்மளுக்கு கோல் எப்படி கிடைக்குது, ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் எந்த ஏரியாவில் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டாமா. சூப்பராமா. ஸோ now we are going to see about the importance of peninsular plateaus. ஸோ இங்கே என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்மளுக்கு அந்த மவுண்டைன் வந்து நார்த் மவுண்டைன் ஹிமாலயா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த peninsular plateausனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் இஸ் இட்னா இந்த பிளாட்டிஸ் இருக்கிறதுனால இட் ஹாஸ் a rich mineral sources. இங்கே என்னமா இருக்கு, rich mineral source-ஆ இருக்கு. சரியா? நிறைய மினரல்ஸ் கிடைக்குது இல்லையா, அயன் கிடைக்குது, கோல் கிடைக்குது, கோல்டு கிடைச்சது, ரைட்? ஸோ இந்த மாதிரி காட்டன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைச்சதுனால இட் ஹெல்ப்ஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி பர்பஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இந்த பிளேஸ் எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெனின்சுலர் பிளாட்டியூஸ்னால நம்மளுக்கு நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. ஸோ இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த இண்டஸ்ட்ரி சைட், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா டெக்கான் பிளாட்டியூ வரும்போது அங்கே நிறைய ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிவர்ஸ்னால வாட் வி கெட் ஆமா because of the rivers we get the electricity. நமக்கு தேவையான அளவு நம்மளால என்ன பண்ண முடியுது, எலக்ட்ரிசிட்டி
பண்ணிக்க முடியுது. At the same time it is very helpful for the agriculture. அக்ரிகல்ச்சருக்கு தேவையான இரிகேஷன் பர்பஸ்க்கு தேவையான வாட்டர் நம்மளால என்ன பண்ண முடியுது, சென்ட் பண்ண முடியுது. ஏன்? ஏன்னா டேம்ஸ் கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ரை சீசன்ஸ் வரும்போது we can use that water. அப்படிதானே? இப்போ நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, தண்ணி திறந்து விட சொல்லி அங்கங்க போராடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டேம்ஸ் இருக்கிறதுனால தான் we can use it for the irrigation purpose அப்படின்னு சொல்றாங்க. And the third one is இங்க ஆயில் சீட்ஸ் நல்லா grow ஆகுது இல்லையா? what is it அம்மா? ஆயில் சீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏரியால crops and oil seeds நிறைய grow ஆகுறதுனால it is helpful for us. நமக்கு நிறைய விதமான அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையா? So that is the importance of the Peninsula Plateaus. Okay டமா? So what we have seen today, இந்த Plateaus பத்தி பார்த்துப்போம். அது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணாங்க. எது மூலமா ஸ்ப்ளிட் ஆச்சு? இந்த நர்மதா ரிவர் வந்து அந்த நார்த் சவுத் அப்படிங்கிற ரெண்டு இதுல ஸ்ப்ளிட் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஒன் இஸ் த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த டெக்கான் பிளாட்டியூ. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பார்த்தோம். தென் லைஃப், அதோட லைஃப் ஸ்டைல், அங்கே இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த நார்த் வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சென்டர் ஆஃப் த இந்தியா வரைக்கும் போகுது. அப்போ எங்கே வரைக்கும் போகுது? ராஜஸ்தான்ல எப்படி இருப்பாங்க, மகாராஷ்டிரால எப்படி இருப்பாங்க, கர்நாடகால எப்படி இருக்காங்க, என்ன கிடைக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானடா? வெரி குட். ஸோ நவ் வி ஹவ் சீன் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த பிளாட்டிஸ் இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது, இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ரிவர்ஸ் இருக்கிறதுனால டேம்ஸ் மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. தென் நிறைய கிராப்ஸ் கிடைக்குது. ஓகே, சூப்பர் டாமா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த மவுண்டன்ஸ் அண்ட் பிளாட்டிஸ் டாமா. I will see you in my new lesson. Next வந்து நம்ம நியூ லெசன் போக போகிறோம். ஸோ ஐ கேட்ச் யூ இன் த நியூ லெசன். ஓகேவா? பாய்.